பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்தியா கூட்டணி தோழர்களுக்கும் மக்கள் மன்ற தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாடே மோடியை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேடையில எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. ஏன் மோடியை கழுவி ஊத்துறனா, மோடி எப்ப ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து நம்மளுடைய உரிமை எல்லாமே பறி போயிடுச்சு. குறிப்பா வாழ்வாதார பிரச்சனை எல்லாத்திலயும் பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை 102 ரூபாய். இந்த முட்டாள் சங்கிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பெட்ரோல் விலையை ஏன் தமிழ்நாடு அரசு குறைக்கல அப்படின்னு பேசுறாங்க. இந்த முட்டாள் சங்கிகளுக்கு ஒண்ணுமே தெரியல. எண்ணெய் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் யார் கையில் இருக்குன்னா ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாத அவன் என்ன பிஜேபி காரன் என்ன சொல்றானோ அதையே பேசுறாங்க. அந்த அளவுக்கு இந்த மோடி அரசு எல்லாரையும் மூளை செலவு செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா மோடி உண்மையிலே தோழர்கள் சொன்ன மாதிரி ஒரு சரியான ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியுடைய அடியாள் தான் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய பணம், வரி பணம் மொத்தம் எங்க போயிருக்குன்னா அதானி கையில தான் இருக்கு, அம்பானி கையில தான் இருக்கு. அதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த மோடி. மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா நம்மளுடைய ரேஷன் கடையில அரிசி இருக்காது, நமக்கான அரிசி இருக்காது. அரிசியை ரேஷன் கடையை மூடிடுவாங்க. அது மட்டும் இல்லாத ரேஷன் கடையை மூடிட்டு நம்மளை பிச்சை வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த மோடி அரசாங்கம் இருக்கு. ஏன் இந்த மோடியை நம்ம எல்லாம் எதிர்க்கணும்னா, மோடி என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ இஸ்லாமியர்களுக்கு, தலித்துகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. காஷ்மீர்ல ஆசிபான ஒரு சின்ன ஒரு 13 வயசு பொண்ண கோயிலுக்குள்ளேயே வச்சு பாலியல் வல்லுறவு செய்த குரூப் தான் இந்த பாசிச பாஜக அரசு. அதனாலதான் இன்னைக்கு அவங்க பார்லிமெண்ட்ல பெரும்பான்மையா இருந்து எல்லா திட்டங்களையும் அவங்களே எதிர்கட்சியை கேட்காம அத்தனை திட்டங்களையும் கொண்டு வராங்க. இந்த பிஜேபி பாசிச பார்ப்பன கூட்டத்தை ஒழிக்கணும்னா நம்ம இந்தியா கூட்டணியை ஆதரிக்கணும். இந்தியா கூட்டணிக்காக நம்ம வேலை செய்யணும். இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யணும். ஏன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறலைன்னா கண்டிப்பா அடுத்த ஆண்டு எலெக்ஷன் முடிஞ்சதுமே யாரும் நிம்மதியா வாழ முடியாது. அந்த அளவுக்கு நாசகார திட்டங்களை கொண்டு நம்மளை எல்லாரையும் அடிமைப்படுத்தும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாத நம்ம தொடர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மோடியினுடைய திட்டங்களே சரி, பாசிசத்தினுடைய சதியை நம்ம உழைக்கிற மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். தினம் விலைவாசி உயர்வு. இப்போ 25 ரூபாய்க்கு இருந்த அரிசி விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அரிசி, நல்ல அரிசி சாப்பிடனா 65 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க. சாதா ஏழை மக்கள் எங்க போவாங்க? 65 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்க முடியுமா? ரேஷன் கடையில பழங்குடி மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இலவசமான அரிசி கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு. அதை கூட அவங்க நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு மத்தியில் நடந்து இருக்கு. இந்த ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கூட்டணி ஆதரிப்போம். அதே போல இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னு சொல்லி கேட்டுன்னு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.